வெல்கம் டு தமிழ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண ஆப் ஓப்பன் ஆகாம இருந்தால் என்ன பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த ட்ரிக்கை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். இல்லைனா 2-3 நாள் கழிச்சு அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஓப்பன் ஆகாமல் இருக்க ஆப்பை எப்படி உங்கள் மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்பு ஓப்பன் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம மொபைல் ஃபோனில். அந்த செட்டிங்ஸ் பேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ் பேஜில் கீழே வரும்போது ஆப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய மொபைலில் ஆப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவே வேறு மொபைல்ஸ்னால் அதில் வந்து ஆப் மேனேஜர் அந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் ஃபோனில் அந்த ஆப் மேனேஜரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னுடைய மொபைல் ஃபோனில் நான் ஆப்ஸுங்கிற ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே உங்களோட மொபைல் ஃபோனில் என்ன ஆப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ எல்லாமே லிஸ்ட் பை லிஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்பை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கோ, உங்களோட மொபைல் ஃபோனில் ஓப்பன் ஆகலையோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபோர் ஸ்டாப். இது என்னுடைய மொபைல் ஃபோனில் கீழே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஃபோர் ஸ்டாப்னு கீழே ஏட்டும் பாட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஸ்டாப்னு லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு வலது கை பக்கம் லாஸ்ட் இருக்குது. இதுவே வேறு மொபைல் ஃபோனில் எப்படி இருக்குன்னா இந்த ஐக்கான் பக்கத்தில் ஃபோர் ஸ்டாப் அன்இன்ஸ்டால் அந்த மாதிரி இருக்குது. அது மேலே அந்த பிளேயரோட நேம் போட்டுட்டு கீழே வந்து ஃபோர் ஸ்டாப் அன்இன்ஸ்டால் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபோர் ஸ்டாப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டாவது ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு வேறு மொபைல் ஃபோன்லேயே ஸ்டோரேஜ்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மூணாவது ஆப்ஷன் கேட்ச். எல்லா மொபைல் ஃபோன்லையும் கேட்ச்னு தான் இருக்கும். அந்த கேட்ச் டேட்டாவை வந்து எரேஸ் பண்ணணும். கேட்சை வந்து கிளியர் பண்ணிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச்னு இருக்கும். சம்டைம்ஸ் வேறு மொபைலில் கிளியரை வந்து கிளிக் பண்ணால் தான் கிளியர் கேட்ச்னு வரும். இல்லைனா நார்மலாக இந்த மாதிரி கிளியர் கேட்ச்னு இருந்ததுன்னா நீங்கள் கிளியர் கேட்சை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணி அதை வந்து 0 ஆக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது 0 ஆயிடுச்சு. மூணாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையில் வந்து செட் ஆகிருக்கா, இல்லைனா மொபைல் நெட்ஒர்க்கில் செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா சம் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தான் செயல்படும். அப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அலோவ் பேக்ரவுண்ட் டேட்டா யூஸர், அலோவ் திஸ் ஆப் யூஸ் மொபைல் டேட்டா வித் ரன்னிங் இன் த பேக்ரவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா என்னோடய ஆப் எல்லாமே மொபைல் பேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒய்ஃபை ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். ஒய்ஃபை ப்ளஸ் மொபைல் டேட்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒய்ஃபை ப்ளஸ் மொபைல் டேட்டா வந்து டிக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படின்னா மட்டும்தான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்கில் வந்து மொபைல் நெட்ஒர்க் ஆன் பண்ணி வச்சுருந்தா அதில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இல்லைனா ஒய்ஃபை மட்டும் எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. மூணாவது மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா பெர்மிஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்களை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லா என்னென்ன பெர்மிஷன் கேட்டிருப்பாங்களோ எல்லாத்துக்குமே அலோன் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டினே அலோன் இருக்குது. வேறு மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மொபைலில் அலோ டினேன் இருக்குது. நான் இப்போ டினேன் இருக்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அலோங்கிறதுக்கு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெர்மிஷன் என்னென்ன பெர்மிஷன் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலோ கொடுத்துக்கலாம். இவ்வளோ பண்ணாலே போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகாத சாஃப்ட்வேரும் இவ்வளோ மேக்ஸிமம் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரே, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாத சாஃப்ட்வேரும் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கமெண்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.